இப்படி பண்ணுங்க, ஒரு நிமிஷம். 3 பிளட் வெசல்ஸ் இருக்கு ஹார்ட்டுக்கு, இந்த மாதிரி ரத்த ஓட்டம். அதில் 1 பிளாக் ஆனால் கொஞ்சம் வலி இருக்கும், 3 பிளாக் ஆனால் ஹார்ட் க்ளோஸ், ஹார்ட் நின்று போகும். பேசிட்டு இருந்தால் டப்புன்னு போயிடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறோம், டப்புன்னு போய் மசாஜ் கொடுத்தான்னு காப்பாற்றுறாங்க. அடுத்த 1 நிமிஷம் கப்புன்னு நிறுத்திக்கோங்க, அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உங்கள் அப்பாவை ஞாபகம் வைங்க, முருகா 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 கிருஷ்ணனை ஞாபகம் வைங்க. நல்ல எண்ணங்கள் 5 மணிக்கு வரும். அப்பாயின்மெண்ட் வித் காட் இஸ் 5 o'clock 4 o'clock இந்த மார்னிங். யாரும் கடவுள்கிட்ட போகிறதில்ல. போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் என்ன வேணுமோ கேட்பார். ஒரு மாதத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும், இல்லை நடக்கணும். 100 கிலோமீட்டர் டெய்லி 3 கிலோமீட்டர் ஓடுங்க. கிரவுண்ட் இல்லையா, நிற்கிற இடத்துல ஓடுங்க. ட்ரெட்மில் இருந்தால் ஓடுங்க. நாம என்ன பண்ணுறோம்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டத்தோடு வாழ்கிறோம். வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கணும். வயசு ஆக்சுவலாக 28 வயசு வித் 51 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுக்க? நிறைய டாக்டர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. உங்கள் சேனல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறீங்க சார். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாமர மக்கள் தானே. தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். இப்போ தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷங்கிறது கடையில் 1 கிலோகிராம் இவ்வளவுன்னு கிடைக்கிறது இல்லை. சந்தோஷங்கிறது நம்ம மனசில் உண்டாகிறது. எந்த மனசில் சந்தோஷம் உண்டாகுதோ அங்கே ஹார்ட் அட்டாக் வராது. நீங்கள் வேறு கிரிக்கெட் விளையாடுறவங்க ஹார்ட் அட்டாக் வருது, டென்னிஸ் விளையாடுறவங்க ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு பஸ்கி தண்டால் பஸ்கி எடுக்கிற புனித்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு வேணால் ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாத்துக்கும் வரும்னு நான் சொல்லலை சார். உங்கள் உடம்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 50 வயசு இது வரைக்கும் செக்கப்பே பண்ணல ஒரு பெரிய டாக்டர் கோயம்புத்தூரில், மயக்கம் கொடுக்குற டாக்டர். அவர் 2 கையில் சூட் கேஸ் எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் 30 படி ஏறணும், லிஃப்ட் கிடையாது. அம்மா வலிக்குதுன்னு படுத்தார், போட்டுன்னு போயிட்டார். நாம் பழைய காலத்தில் நல்ல உடற்பயிற்சி செய்தோம், களி சாப்பிட்டோம், சோறு சாப்பிட்டோம், நல்ல மென்று சாப்பிட்டோம், கீரை போட்டோம், வெஜிடபிள் சாப்பிட்டோம், கொய்யாப்பழம் சாப்பிட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றா நீங்கள் என்னென்னமோ வெஸ்டர்ன் டயட் சாப்பிட்றீங்க. பீட்சாவை விட மசால் தோசை நல்லா இருக்குது. நீங்கள் கொக்கோ கோலா விட மோர் நல்லா இருக்குதுங்கண்ணே. இளநீ சாப்பிடுங்க. தினந்தோறும் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். சிகரெட் பிடிக்கிறேன், கண்ட இடத்துல போய் சாப்பிட்றேன், தொந்தி பெருசாகுது. ஏன் 70 கிலோ இருக்க வேண்டியது 90 கிலோ வந்தால் ஏன் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு கேட்குறேன். அதாவது ஒன்றுமே இல்லைங்க. கொலஸ்ட்ரால் கிடையாது, சர்க்கரை கிடையாது, ஓவர் வெயிட் கிடையாது. கொலஸ்ட்ரால் இல்லை, சர்க்கரை இல்லை, ஓவர் வெயிட் இல்லை, பிளட் ப்ரெஷர் 120. இவருக்கு எப்படி சார் ஹார்ட் அட்டாக்? ஒல்லியாக இருக்கிறார், 45 கிலோ அவர் தான் இருக்கார், நல்லா படிக்கிறாரு, அமைதியாக இருக்கார். அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு கேளுங்க. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் இவனுக்கு வரும். எல்லா விதமான ஜீன்ஸ் இவனுக்கு வரும். இல்லை, அப்பாவுக்கு சர்க்கரை இருந்தால் இவனுக்கு சர்க்கரை இருக்கும். அப்பா ஹார்ட் அட்டாக்ல 30 வயசுல இறந்து போயிட்டார். இவன் 19 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது.